அனைவருக்கும் வணக்கங்க. ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசியோடு வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான மிகவும் சக்தி வாய்ந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 9 நாட்களில் சித்தி செய்யக்கூடிய ஒரு காளி வசிய முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காளி தேவியினுடைய ஒரு வசிய முறையானது ரொம்ப எளிமையாக செய்யலாம். ஆனால் இதற்கு கட்டுப்பாடுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். கட்டுப்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே மிக மிக ஒரு உன்னதமான பூஜையில் இருக்கிற மாதிரி கம்பல்சரி இந்த 9 நாட்களும் இருக்கணும். அதுக்கு முன்பாக இந்த பூஜைக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத சொல்லிடுறேன். கம்பல்சரி பார்த்திங்கன்னா கருங்காலி கட்டையில் தான் இதுக்கு அந்த நம்ம யாகம் செய்கிற மாதிரி இருக்கும். சரி, இதுக்கு கருங்காலி கட்டையில் தான் யாகம் செய்கிற மாதிரி இருக்கும். கருங்காலி குச்சியில் அதை யாகம் செய்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு 9 நாட்களுமே யாக பூஜை தான் கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது முதல் நாள் பார்த்திங்கனாக்க நீங்கள் காளியுடைய திருவுருவ படமோ இல்லது சிலையோ வச்சுருந்தீங்கனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தான் இதை செய்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரே ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலேயோ இல்லை ஆளுங்கள், அதாவது வீட்டில் ஆள்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் செய்ய முடியாது. இது தனிப்பட்ட முறையில் தான் செய்கிற மாதிரி பெரும்பாலும் இருக்கும். அப்போ ஒரு காளி சிலை கண்டிப்பாக கம்பல்சரி பித்தளையிலையோ அல்லது பஞ்சலோகத்திலையோ காளி மாதாவினுடைய சிலையை நீங்கள் வாங்கி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 5-6 இன்ச்சுக்குள்ளே 5 இன்ச்சு 6 இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வாங்கிக்கணும். சரி, அதை வச்சு தான் நீங்கள் பிரயோகமே செய்ய முடியும். இதை இந்த பூஜை முடியக்கூடிய நாள் கரெக்டாக அமாவாசை நாளாக இருக்கணும். அதாவது பூஜை ஆரம்பிக்கக்கூடிய நாள் கிடையாதுங்க, பூஜை முடியக்கூடிய நாள் கம்பல்சரி கண்டிப்பாக அமாவாசை நாளாவது, அதாவது அந்த 9வது நாள் அமாவாசையாக வரும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அது எந்த அமாவாசையாக இருந்தாலும் சரி, திதி நன்றாக இருக்க வேண்டும். பூஜை ஆரம்பிக்கக்கூடிய திதி நல்லா இருக்கணும். அந்த திதியை பார்த்துட்டு அமாவாசை அன்னைக்கு 9வது நாள் முடிகிற மாதிரி நீங்கள் செய்யணும். அப்போ தான் தேவியானவள் பிரசன்னமாவாள். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜை. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பூஜை பொருட்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தேவிக்கு பொட்டு, சந்தனம், குங்குமம், எல்லா விதமான வாசனை திரவியங்களையும் இந்த யாகத்தில் நீங்கள் யாக பூஜையில் வைக்கிற மாதிரி இருக்கும். படையலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, யாகம் செய்யும் பொழுது அசைவ படைகளுக்கு வேலையே கிடையாது. அதையும் சொல்லி போடுறேன். இதில் பார்த்திங்கனாக்க சைவ படையல், சரியா, 3 வகையான சாதம் வைக்கணும். தேவிக்கு 3 வகையான சாதம் வைத்து தான் நீங்கள் பூஜை கொடுக்குற மாதிரி இருக்கும். பழம், பாக்கு, எப்பொழுதும் போல் சொம்பில் சுத்தமான ஜலம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு தான் பூஜை கொடுக்கணும். அந்த யாகம் செய்வதற்கு முன்பாக கம்பல்சரி பார்த்திங்கன்னா தடைவெட்டு பூஜை பண்ணியிருக்கணும். தடைவெட்டு பூஜை செஞ்சு முடித்த வாட்டி நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, விக்னேஸ்வர மூர்த்தியை வணங்கிட்டு தடைவெட்டு பூஜை நீங்கள் பண்ணி முடித்த வாட்டி அதுக்கு பிறகாக தான் இந்த பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த யாகத்தில் பிரயோகம் பண்ணக்கூடிய மந்திரமானதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு தேவியினுடைய தியானத்தை நீங்கள் தியான மந்திரம், காளியினுடைய தியான மந்திரம் தெரிஞ்சுன்னா நீங்கள் தியான மந்திரம் சொல்லி அதுக்கு பிறகாக இந்த மந்திரத்தை, மூல மந்திரத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். கம்பல்சரி பார்த்திங்கனாக்க இந்த பூஜை செய்யக்கூடிய காலங்களில் மது, மாமிசம் அறவே தொடக்கூடாது. உங்களுக்கு உடல் கட்டு, அதே மாதிரி திசை கட்டு, இது எல்லாமே போட்டுட்டு தான் ஒரு பூஜையானதே நீங்கள் உக்காரணும். அதாவது முக்கியமாக திசை கட்டு கண்டிப்பாக போட்டாகணும். ஏன்னா மற்ற எந்த தேவதையினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். அதே போல் மறந்து விடாமல் கண்டிப்பாக கலசமானது நீங்கள் வைக்கணும். சரி, அந்த கலச நீரை தான் கொண்டு தான் தேவிக்கு அபிஷேகம் செய்யணும். 3 கலசமாக வைக்கணும். ஒற்றையாக எக்காரணம் கொண்டும் வைக்கக்கூடாது. இதுபோல் சரியாக செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவியானவள் பிரசன்னமாகி உங்களுடனேயே இருந்து அருள்பாலிக்க தொடங்குவாள். வாக்கு வன்மமானது உண்டாகும்.
இந்த பூஜை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நைட்டில் தான் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். 11 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதற்கு உண்டான மந்திரத்தை பார்ப்போம். ஓம் அரிகாளி சூலகபாலி ருத்ரகாளி வீரமாகாளி என் வசமாக நிற்க வா வா. இதுதாங்க இந்த மந்திரம். ரொம்ப எளிமையான மந்திரம். நன்றி, வணக்கம். ஓம் பைரவாய நம. ஓம் சிவாய நம.